இங்கே கள்ளக்குறிச்சியில் வந்து இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. இது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்குன்னு பேசப்படுது. ஒட்டுமொத்த 60 தொகுதியிலுமே 2 லட்சம் தான் வச்சிருக்கார்கள். அதை வைத்துக்கொண்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேரம் பேசுவது, இவ்வளவு நாள் நீட்டித்து கொண்டே இருப்பது அப்படின்றது விஷச்சாராய பழிக்கு 60க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனதற்கு பாதிக்கப்படுவது என்னமோ அதிகப்படியாக தலித் சமுதாயத்தை தான் பாதிக்கப்படுறாங்க. அறம் தமிழர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற வேளையில் கள்ளக்குறிச்சி கள நிலவரம் எப்படி இருக்கிறது, இது பற்றி பேச நம்முடைய இருந்திருக்கிறார் நமது ஆசிரியர் விஜயராண் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். சார், கள்ளக்குறிச்சியில் ஒரு 4 தொகுதிகள் இருக்குது, ஒரு தனி தொகுதி இருக்குது. 3ல் டிஎம்கே வெற்றி பெற்றிருக்கு, 1ல் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. இந்த சூழ்நிலை தொடரும்னு நினைக்கிறீங்களா? இந்த சூழல் வந்து இப்போது நம்ம பின்னோக்கி கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சியில் ஏடிஎம்கே செந்தில்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். ரிஷிவாந்தியத்தில் டிஎம்கேவும், சங்கராபுரத்தில் உதயசூரியன், அவர் ரொம்ப சீனியர், இப்போ 4 முறை அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார். இந்த முறையும் அவருக்கு தான் சீட்டுக்கு எதிர்பார்த்து காத்திருப்பதாக தெரிகிறது. அதுக்கப்புறம் வந்து உளுந்தூர்பேட்டையிலேயும் வந்து ஏகே மணிகண்ணன் சொல்லி அவர் வென்றிருக்கிறார். மேக்சிமம் அங்கே அப்படியே ரிப்பீட் ஆகிறதுக்கு டிஎம்கேவில் வாய்ப்பு இருக்குது. ஏவாவேலு, பொன்முடி, துரைமுருகனுக்கு இந்த முறை சீட்டு கிடைக்குதான்னு நம்ம வேலூர் பகுதி பேசும்போது பார்க்கலாம். கேஎன்ஆர் இவங்களெல்லாம் அவர்களுடைய பொறுப்பு கொடுக்குற அத்தனை இடத்துக்குமே ரொம்ப தீவிரமாக தேர்தல் பணிகளை செய்திருக்காங்க. அந்த வகையில் இங்கே திமுக வந்து மிக தீவிரமாக தேர்தல் பணி செஞ்சிட்ருக்கு. அதிமுகவை பொறுத்த மட்டும் அங்கே வந்து ஒரு முகமாக இருக்கிறது வந்து குமரகுரு. அவர் கடந்த தேர்தல் எல்லாம் பார்த்திங்கன்னா ரிஷிவாந்தியத்தில் லாஸ்ட்டாக அதை விஜயகாந்த் அவர் நின்ற பொழுது அதை வென்றவர் அவர் தான். இந்த முறை உளுந்தூர்பேட்டையில் அவர் வந்து நின்றுருக்கிறாரு. 2021 தேர்தலில் அவர் இந்த ஏஜே மணிகண்ணன் அவரோட வந்து போட்டியிட்டு திரு குமரகுரு அவர்கள் ஒரு 5000 வாக்கு வித்தியாசத்தில் தான் தன்னுடைய வெற்றி தவறவிட்டார். அவருக்கு வந்து மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தல் 2024லையும் போட்டியிடுவதற்கு குமரகுருவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு 5 லட்சம் ஓட்டுகள் இந்த கள்ளக்குறிச்சி எம்பி தொகுதியில் அவர் பெற. கள்ளக்குறிச்சி எம்பி தொகுதி அப்படின்றதுல ஆத்தூர் கங்கவள்ளி சேர்ந்த 4+2 சேர்க்கும் பொழுது அதில் வந்து மலையரசனோட இவருக்கு வந்து அங்கேயும் பார்த்திங்கன்னா பெரிய டஃப் ஃபைட்டு கொடுத்துருப்பார். அதில் வந்து பாமகவை சார்ந்த தேவதாஸ் உடையார் வந்து அங்கே 71,000 வாக்குகளை பெற்றிருந்தார். அந்த 2 சேர்ந்து இருந்துச்சுன்னா இங்கே அதிமுக கேண்டிடேட்டு வென்றிருப்பார். அந்தளவுக்கு இப்போ 2021 அவருக்கு பாராளுமன்ற வாய்ப்பும், 2021 சட்டமன்ற வாய்ப்பு, 24 பாராளுமன்ற வாய்ப்பு. இந்த முறையும் அவருக்கு வந்து நிச்சயமாக உளுந்தூர்பேட்டை ரிஷிவாந்தியமும் அவர் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இங்கே 4 தொகுதிகள் இருக்குது. இங்கே வந்து முழுக்க தெரிந்த முகங்களாம் நிறுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. ஆதவர்ஜனாக இருக்கட்டும், பிரேமலதா விஜயகாந்தாக இருக்கட்டும், ஒரு 4 தொகுதியில் தெரிந்த முகமாக நிறுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது இருக்குது. தேமுதிக அவர்களுக்கு வந்து கள்ளக்குறிச்சி அவர்களுக்கு ரொம்ப அந்த ஏரியா, ஏன்னா எம்பி தொகுதியிலையும் கடந்த காலத்தில் அவங்க சுத்தீஷ் அவர்கள் நிறுத்தினாங்க. அதே போல் வந்து பக்கத்தில் கடலூரில் வந்து விஜயகாந்த் அவர்கள் விருதாச்சலத்தில் கணக்கை துவக்கி அதுக்கு பிறகு ரிஷிவாந்தியத்தில் தான் நின்று அவர் இப்போ எதிர்கட்சி தலைவராக ஆகிறாரு. அதுக்கடுத்து அவர் வந்து 2016 வந்து இங்கே பக்கத்தில் உளுந்தூர்பேட்டை நிற்கிறார். உளுந்தூர்பேட்டையில் அவர் தோல்வி தழுவுறாரு. அன்றைக்கி 32,000 வாக்குகள் என்னமோ அந்த குமரகுரு தான் அன்றைக்கு வெல்கிறார் இந்த வரலாறில். அதே மாதிரி கடந்த தேர்தலில் கடலூரில் 60 டிடிவி தினகரனோட சேர்ந்து அசாதுன் ஓவைசி, நெல்லை முபாரக்கினுடைய எஸ்டிபிஐ கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் தேர்தலில் கணக்காண்டு 60 தொகுதியில் நிற்கிறாங்க. ஆனால் 0.43% தான் அவங்களுடைய வாக்கு. 2 லட்சம் ஒட்டுமொத்த 60 தொகுதியிலுமே 2 லட்சம் தான் வச்சுருக்கிறார்கள். அதை வைத்துக்கொண்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேரம் பேசுவது, இவ்வளவு நாள் நீட்டித்து கொண்டே இருப்பது அப்படின்றது அவர் கட்சி வளர்ச்சிக்கு உகந்ததாக. 8 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட்டு, டிஎம்கே கிட்ட போனால் அது ஒரு வேறு மாதிரி பேசுறது, இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க வந்து இப்போ இந்த முறை வந்து ரிஷிவாந்தியத்தில் நிற்பதாக பேச்சு அடிபடுவதும் உண்மைதான். அவங்க ரிஷிவாந்தியத்தில் அவங்க நிற்கிறாங்க, அந்த கூட்டணியோடு சேர்ந்து நிற்கிறாங்க. திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது, திமுக கூட்டணியில் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் வருது. இப்போ இன்றைக்கி கூட நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி February 1st வீக்கில் வந்து அவங்க இப்போது கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, இத்தனை எல்லா தொகுதிக்கும் நிற்பதற்கு அவங்க விருப்ப மனுக்களை பெறுகிறார்கள். அதனால் அவங்க ஒரு திட்டத்தோடு இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆதவர்ஜுனா பற்றி கேட்டீங்க. ஆதவர்ஜுனா வந்து அவர் அவர் பூர்வீகம் திருச்சி பக்கத்தில் நிற்கிறதாகவும் கேள்வி. இந்த பக்கம் வேளச்சேரி, இந்த பக்கமெல்லாம் அவரே டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி எடுக்கிறாரு, அதில் இருக்கிறதாகவும் கேள்வி. அதனால் அப்படி வந்தார்னா அவர் சங்கராபுரம் அந்த மாதிரி
நிற்கிறதுக்கு. ஆக்சுவலாக அந்த நீங்கள் இப்போ பிரேமலதா அவர்கள் வந்து சங்கராபுரத்தினுடைய அந்த இடம் தான் அவங்களுடைய பூர்வீகம். அதனால் அவங்க ரிஷிவாந்தியம் சங்கராபுரம் ஏதோ ஒரு இடத்துல கூட நிற்கலாம். அப்படி இவர்களும் நின்று கொடுக்கப்படுற சீட்டில் இவங்களும் நின்று அவருடைய மகன் விஜயபிரபாகரன் நின்று அது என்ன ஆகுதுன்னு தெரில. அவங்க திருப்பரங்குன்றம் கேட்டுட்ருக்குறாங்க. திருப்பரங்குன்றம் அவங்க கடந்த தேர்தலில் அவங்க அந்த விருதுநகர் தொகுதியில் உட்பட்டு வர்றதுனால. ஆனால் ஏடிஎம்கேவும் தருவதற்கு தயாராகலை, குறிப்பாக பிஜேபியும் தரத்துக்கு தயாராகலை. அது தனி பஞ்சாயத்து. இப்போ இங்கே ஒரு ஆதவர்ஜனா வந்து ஒரு சென்னை பெல்ட்டில் நெருங்கி நிற்பதற்கும், அதே போல் கள்ளக்குறிச்சியில் ஒரு தொகுதி அவர் ஏன்னா அந்த மதுவிலக்கு மாநாடு இதெல்லாம் விசிகாவில் இருந்து போடும்பொழுது அங்கே இருக்கிற தொகுதியில் நிறைய தொடர்பு இருக்கிறதுனால அந்த நெருக்கத்தில் இந்த பேச்சு உலாவுது. சங்கராபுரமோ ரிஷிவாந்தியமோ அவர் நிற்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. பார்க்கலாம். இந்த 3 இடங்கள்லையுமே அவர் ஏதாவது ஒன்று கடைசி நேரத்தில் தேர்ந்தெடுத்து நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பேசிட்டு வரோம், அங்கே வந்து உட்கட்டமைப்பு இல்லை, குடிநீர் இல்லை, தார் சாலைகள் இல்லைன்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேர்தலில் கொஞ்சம் எதிரொலிக்காமல் போகலான்னு நம்ம பேசிட்டு வர்றோம். இங்கே கள்ளக்குறிச்சியில் வந்து இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. இது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்குன்னு பேசப்படுது. நிச்சயமாக திமுகவுக்கு வந்து இது ஒரு பின்னடைவு தான். அது அவங்க சமாளித்த உடனே ஏன்னா விசிகாவுமே அங்கே அவங்களுக்கான ஓட் பேங்க் இருக்குது. அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா முதன்மையாக வன்னியர்கள், உடையார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அப்புறமா வந்து தலித் சமுதாயம் எல்லாமே சேர்ந்த ஒரு தொகுப்பு தான். அப்போ விசிகாவுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த பெல்ட் வந்து அவங்களுக்கும் நிகரான ஒரு பெல்ட் தான். அப்போ அதில் பெரும்பான்மை அப்போ ஒரு விசிக தலைவர் தொல் திருமா கூட அவர் தொடர்ந்து சொன்னார், இங்கே இந்த மாதிரியான விஷச்சாராய பழிக்கு 60க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனதற்கு பாதிக்கப்படுவது என்னமோ அதிகப்படியாக தலித் சமுதாயத்தை தான் பாதிக்கப்படுறாங்க. அங்கே தான் அவர் அதனால தான் அவர் கள்ளக்குறிச்சியில் மதுவிலக்கு மாநாடு போட்டார். மதுவிலக்கு மாநாடெல்லாம் போட்டு அது ஆதவர்ஜனா இப்போ மிகப்பெரிய ரோல் எடுத்து செஞ்சார். இது அவர்களுக்கு ஒரு பின்னடைவு தான். ஆனால் அதுக்கு வந்து பல காரணங்கள், சோசியல் இன்ஜினியரிங் பல காரணங்கள் இருக்குது. அவங்களுக்கு சரியான வேலைவாய்ப்பின்மை, அது எல்லாத்தையும் சரி செஞ்சால் தான் இது சரி செய்ய முடியும். இது ஒட்டுமொத்தமாக திமுக வந்து பழி சொல்லுதுன்னா அது எந்த ஆட்சியாளர்களும் அங்கே மலைவாழ் மக்கள் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சரி செஞ்சு கொடுத்தா தான் அது வந்து ஒரு இதுக்குள்ளே வரும். ஆனால் தேர்தலில் எதிரொலிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே பிரச்சனைகள் அப்படின்னா விவசாய பிரச்சனைகள் தான். அவங்க நீர் எல்லா இடத்துலையும் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு இதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இது ஒரு ஒட்டுமொத்தமான பிரச்சனையாக அந்த கள்ளச்சாராய சாவுகள் நம்ம பார்த்தோம். அங்கே வந்து இன்னும் நுட்பமாக இருக்கிற பிரச்சனைகள் நீங்கள் களத்தில் போய் என்ன பார்த்தீங்க? நுட்பமாக இருக்கிற பிரச்சனைகள் நாம் இந்த ஒரு விஷயத்தையும் நாம் அப்சர்வ் பண்ணுறோம். மற்றதெல்லாம் இப்போ ஒரு ஓட்டர் ப்ரிஃபரன்ஸை வந்து நம்ம பீப்புள்கிட்டருந்து கேட்குறோம். இந்த ஒரு விஷயத்தை நாம் அப்சர்வ் பண்ண வரையிலும் அந்த கச்சிராப்பாளையத்தில் கரும்பு விவசாயிகளுடைய கோரிக்கை பெருசாக இருக்குது. அதே மாதிரி அவர்களுக்கு இந்த மணிமுத்தாறு கோமிகினுடைய நீர் மேலாண்மையில் அது வந்து செட்பேக்காகவே இருக்குது. இது ரெண்டும் ஒரு பெரிய விஷயம். கள்ளக்குறிச்சின்னு நம்ம பிரித்ததுக்கப்புறம் மாவட்டங்கள் பிரித்து கிட்டத்தட்ட 6 வருடங்கள் கிட்ட ஆனாலும் கூட அவர்களுக்கு இன்னுமே விழுப்புரத்தை சார்ந்திருக்கிற மாதிரியான பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் விழுப்புரத்தை சார்ந்திருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை வந்து ஒரு சரி செய்யுது. இது 3 நான் ஒரு மேஜராக நம்ம அப்சர்வேஷனில் சொல்கிறோம். தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கு, எல்லாத்தையும் இப்போயே பிரச்சாரத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கள்ளக்குறிச்சியில் வந்து அங்கே அரசியல் தலைவர்கள் வந்து என்னென்ன சவால்களை சந்திக்க வேண்டியது உள்ளதாக இருக்கும்? அரசியல் தலைவர்கள்ன்றது இப்போ திமுகவினுடைய அரசியல் தலைவர் ஏவாவேலு அவர் சமாளிக்கிறாரு. அவருக்கான சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த உள்ள ஏற்கனவே இவங்க வந்து ரூலிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு ஆளும் கட்சிக்கான ஒரு எதிர்ப்புணர்வுகளை அவர்கள் சந்திக்கணும். அதிமுகவிற்கான ஒரு சவால் அப்படின்றது வந்து அவர்கள் வந்து இப்போ இந்த குமரகுரு இது மாதிரியான ஒரு சிலர் மட்டுமே அங்கே ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற திருப்பி அவங்களுக்கு ரெப்புடேஷன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. அடுத்து பாமகவுக்கும் நம்ம இப்போ பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிளவு இருக்குது. விசிகாவிற்கு வந்து அங்கே வந்து ஒரு தொகுதி அவங்க கேட்குறாங்க. மதியழகன் அவங்களுடைய இப்போ மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிறாரு. அவங்க கேட்குறாங்க ஏதாவது ஒரு தொகுதி கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தில் கண்டிப்பாக அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி கேட்பாங்க. இங்கேயும் அவர்கள் கேட்கிறார்கள். அந்த வகையில் அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சேலஞ்சஸ் அப்படின்றது வந்து விஜயினுடைய வருகை. விஜய் அவர்கள் முதல்ல தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணதே விக்கிரவாண்டி தான். அதுக்கு அருகாமையில் ஊர் தான் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்குது. அங்கேருந்து இளைஞர்கள் வந்து ஒரு திரளாக போய் விக்கிரவாண்டியில் வந்து ஒரு விஜய்க்கு மிகப்பெரும் ஆதரவு தந்தாங்க. அப்படி பார்க்கும்போது கள்ளக்குறிச்சியில் ஒரு மிகப்பெரிய பட்டாளம் இருக்கிறதா நம்ம நினச்சி இருக்கிறாங்க. நாம் இப்போது நம்மளுடைய ஒரு டீம் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு கணக்கெடுப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எல்லாமே அவருக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து எங்கேயும் அவர் வெற்றி பெறுவார் அறுதிட்டு நம்மளால் எங்கேயுமே சொல்ல முடியல. நம்மளுடைய தனிப்பட்ட ஆசை எதுவும்
விஜய்க்கு ஆதரவாக சொல்லணும், நெகட்டிவாக சொல்லணும்னு இல்லை. ஏன்னா ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் அங்கே ஸ்ட்ராங்காக பூத் லெவலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் எல்லா இடத்துலையுமே அவருக்கு நம்ம முன்ன சொன்ன மாதிரி அங்கே இளைஞர்கள் பட்டாளம் எங்கெங்கே இருக்குதோ எல்லாம் அந்த ஸ்போர்ட்ஸ் டீமெல்லாம் இருப்பாங்க. அங்கங்கே அவர்களிடம் எல்லாமே விஜய் கொடி தான் பறக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர்கள் இந்த இடத்த அவங்களுக்கு ஒரு ஷூராக அவங்க வென்றுடுவார்கள் அப்படின்றத நம்மளை இது வரைக்கும் பார்க்க முடியல. கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி கேண்டிடேட் ஒர்க் பண்ணுறது ஒரு சில பேர் தான் அவர்கள் வந்து யாருக்கும் ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கல. இப்போ பாருங்கள், இப்போ சீமான் அவர்களெல்லாம் 234 தொகுதிக்குமான கேண்டிடேட் அவர் சூஸ் பண்ணிட்டார். இப்போ வர பிப்ரவரி 21 அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இதோடு அவங்க போயிட்டுருக்குறாங்க. காரைக்குடி மட்டும் பெண்டிங் வச்சுருக்கிறாரு. சீமான் அவர்களே காரைக்குடியில் நிற்பதாக நமக்கு தகவல்கள் எல்லாம் வருது. இப்போ அவங்க அந்த ஒரு கிளாரிட்டிக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு விஜய்னால் பாதிக்கப்படுறாங்க அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் கேண்டிடேட்டை டிக்ளேர் பண்ணுறாங்க. இப்போ இவர் வந்து ஒரு விருப்ப மனுவை பெற்றதாகவோ அதுக்கான ஒரு திட்டமிடுதலாகவோ அதெல்லாம் எதுவுமே தெரில. அந்த சுணக்கம் இருக்குது. அது தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு ஒரு செட்பேக் வந்து அவங்க இங்கே நம்ம கள்ளக்குறிச்சி மட்டும் கரண்ட் பாலிடிக்ஸும் கூட்டணியோடு பேசி தான் நம்ம ஒரு தொகுதியும் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அவர்கள் வந்து அவர்களுடைய வாக்கை அறுவடை செய்வதில் அவர்களுக்கு ஒரு சுணக்கம் இருக்கிறதாக நம்ம தாவேகாவினுடைய சவாலை பார்க்குறோம். கள்ளக்குறிச்சியின் இறுதி தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது கேண்டிடேட் இப்போ இன்னைக்கு வரைக்கும் வந்து அங்கே வந்து விஞ்சி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா, முதல்ல அந்த ரேஸில் வந்து நல்லா ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம டிஎம்கேவை தான் பார்க்க முடியுது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ரேஸில் வந்து அதாவது என்டிஏ கூட்டணியும் போயிட்டுருக்கு. அதில் தொகுதி பங்கீடு, தொகுதி கேண்டிடேட்டு இதெல்லாம் வரும்போது இன்னும் நம்ம துல்லியமான ரிசல்ட் எல்லாம் சொல்ல முடியும். அதை நம்ம நிச்சயமாக செய்வோம். இன்றைக்கு நிலைமையில் டிஎம்கே தான் அங்கே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சார். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழோட. நன்றி.